ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான கிராமத்து முறையில் மீன் குழம்பும் கூடவே எங்கள் வீட்டு குட்டீஸோட சேட்டைகளையும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம், உரிச்சு வச்ச பூண்டு 1 கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். ரொம்பவும் தீயிற அளவுக்கு வதங்க வேண்டாம். லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட ஒரே ஒரு தக்காளி இது போல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு தாளிக்கும் போது 2 தக்காளி சேர்ப்போம். அதனால இப்போ 1 தக்காளி மட்டும் போதும். குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததும் இது கூட நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு மாங்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். கூடவே 2 கை அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். கூடவே கட் பண்ண 2 தக்காளியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கரைச்சி விடுங்க. தக்காளியோட சாறு மொத்தமும் புளியில் கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு கரைச்சி விட்டுடலாம். நீங்கள் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்ப்பீங்கன்னா புளியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது வதங்கின வெங்காயம் தக்காளியோட இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு கொதி வரணும். இப்போ இதை பிளேட் போட்டு மூடிடலாம். குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸோட சேட்டைகளை பார்த்துருங்க. இந்த கிளிப்பை பார்த்து உங்க சின்ன வயசு மெமரிக்கே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இது போல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குழம்புக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ண முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை ஸ்டார்டிங்ல சேர்க்கறத விட இது போல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சேர்க்கும் போதுதான் மீன் குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழம்பு இன்னொரு 2 கொதி வந்து சுண்டி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கலவை மீனா எடுத்திருக்கேன். நீங்க எந்த மீன் எடுத்தாலும் இதே போல செஞ்சு பாருங்க. குழம்பு நல்லா திக்காகி வந்ததும் கடைசியா இது கூட மீன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மீன் வேக வச்சிடலாம். இல்லைன்னா மீன் ஃபுல்லாவே உடஞ்சி வந்துடும். நான் இன்னைக்கு சங்கரா கிழங்கா மீன்லாம் எடுத்திருக்கேன். அது சீக்கிரமாவே வெந்துடும். அதனால 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூடான சாதத்துக்கெல்லாம் இந்த குழம்பு வேற லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.